இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் அப்படின்னா என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதோட கீவேர்ட்ஸு, சம் எக்ஸாம்பிள்ஸ், அப்புறம் எக்ஸாமில் எப்படி கொஸ்டின் வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மாடல் கொஸ்டின், இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவோட முடிவில் கண்டிப்பாக எல்லாருமே இந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இது ஒரு நல்ல வீடியோவாக உங்களுக்கு இருக்கும். வாங்க ஃபஸ்ட்டு சிம்பிள்னா என்ன, காம்ப்ளெக்ஸ்னா என்ன, காம்பவுண்ட்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஃப்ரேஸ்னா என்ன, கிளாஸ்னா என்ன, ஃபைனிட்டிவ் வெர்ப்னா என்னன்னு லைட்டாக ஒரு தடவை பார்த்துட்டு உள்ளே வருவோம். ஃப்ரேஸ் அப்படின்னா ஃப்ரேஸ் இஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். இதில் வந்து குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும், ஆனால் ஃபைனிட்டிவ் வேர்ப் வந்து இருக்காது. ஃபைனிட்டிவ் வேர்ப் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் டென்ஸை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு வேர்ப் வரும், அதுக்கு பேர் தான் ஃபைனிட்டிவ் வேர்ப். அந்த ஃபைனிட்டிவ் வேர்ப் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு மீனிங்கை கொடுக்குற வேர்ட்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஃப்ரேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ கிளாஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். கிளாஸ் அப்படின்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஃப்ரேஸ் மாதிரி இதுலேயும் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும், ஆனால் இதில் வந்து ஃபைனிட்டிவ் வேர்ப் வந்து இருக்கும். டென்ஸை மென்ஷன் பண்ணுற அந்த ஃபைனிட்டிவ் வேர்ப் வந்து அந்த சென்டென்ஸில் வரும். ஓகேவா? இதில் பாருங்கள், எ பாய் ஹூ இஸ் அண்ட் இன்டெலிஜென்ட். இதில் இஸ்ஸுங்கிற அந்த ஃபைனிட்டிவ் வேர்ப் வந்து வந்திருக்கு. அதாவது என்ன காலம், ப்ரெசண்ட் அப்படிங்கிற அந்த டென்ஸ் வந்து வந்திருக்கு. ஓகேவா? இதுதான் ஃப்ரேஸ் அண்ட் கிளாஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸ். ஃப்ரேஸில் வந்து வராது, கிளாஸில் வந்து ஃபைனிட்டிவ் வேர்ப் வந்து வரும். நெக்ஸ்ட் இந்த ஃபைனிட்டிவ் வேர்ப்னா என்ன அப்படின்னு லைட்டாக பாருங்கள். ஃபைனிட்டிவ் வேர்ப் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சென்டென்ஸில் வந்து அது என்ன சென்டென்ஸ், அது என்ன காலம், ப்ரெசன்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸா அப்படிங்கிற நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எதை வச்சு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவோம் அப்படின்னா வேர்பை வச்சு தான் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவோம். மை பிரதர் கோஸ் டு டெம்பிள் டெய்லி. அதாவது டெய்லி வந்து அவர் வந்து கோயிலுக்கு போவார் அப்படிங்கிற அந்த கோஸ்ங்கிற ஃபைனிட்டிவ் வேர்பை வச்சு. இதே வி ஹவ் ஆல்ரெடி ஃபினிஷ்டு த ப்ராஜெக்ட். ஃபினிஷ்டு ஆல்ரெடி பாஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த சென்டென்ஸில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம், ஃபினிஷ்டுங்கிற அந்த பாஸ்ட் வேர்பை வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறோம். இந்த மாதிரி டென்ஸை மென்ஷன் பண்ணி வர்ற அந்த வேர்புக்கு பேர் தான் ஃபைனிட்டிவ் வேர்ப். இது வந்து சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி, அதாவது சிங்குலர் ப்ளூரலுக்கு தகுந்த மாதிரியும், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனுக்கு தகுந்த மாதிரியும் இந்த ஃபைனிட்டிவ் வேர்ப் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறலாம். ஓகே, ஃப்ரேஸ்னால் என்ன, கிளாஸ்னால் என்ன, ஃபைனிட்டிவ் வேர்ப்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ பாருங்கள், இப்போ சிம்பிள்னால் என்னன்னு பாருங்கள். சிம்பிளில் ஒரே ஒரு ஃபைனிட்டிவ் வேர்ப் இருக்கும். ஓகேவா? ஒரே ஒரு ஃபைனிட்டிவ் வேர்ப் இருக்கும், அதில் ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும், அதில் ஃப்ரேஸ் வரும், ஃப்ரேசல் வேர்ட்ஸ், சிம்பிள் ஃப்ரேஸோட கீவேர்ட்ஸ் வரும். அப்படிலாம் அந்த ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சு அப்படின்னா அது சிம்பிள் சென்டென்ஸ். மெயின் வந்து ஒரே ஒரு ஃபைனிட்டிவ் வேர்ப் இருக்கும், சிம்பிளாக இருக்கும், ஒரு ஃபைனிட்டிவ் வேர்ப் இருக்கும், அது சிம்பிள் சென்டென்ஸ். நான் நெக்ஸ்ட் நம்ம அதோட ஸ்ட்ரக்சராக டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னால் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் ஒரு மெயின் கிளாஸு, ஒன் ஆர் மோர் சபார்டினேட் கிளாஸ் இருக்கும். ஒரே ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும், ஒன் ஆர் மோர் சபார்டினேட் கிளாஸ் இருக்கும். நம்ம ஆல்ரெடி மெயின் கிளாஸ் அப்படின்னா ஒரு சென்டென்ஸை ஃபுல்ஃபில்லாக தானே வந்து ஸ்டாண்ட் பண்ணி வந்து வரும், அதுக்கு பேர் தான் மெயின் கிளாஸ். ஆல்ரெடி கிளாஸ் பற்றின வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், இண்டிபெண்ட் கிளாஸ் அண்ட் டிபெண்ட் கிளாஸ். அதில் பார்த்தா உங்களுக்கே புரியும். இண்டிபெண்ட் கிளாஸ்னால் இண்டிபெண்ட் கிளாஸ், சபார்டினேட் கிளாஸ் அப்படின்னா டிபெண்ட். சபார்டினேட்னா சார்ந்து இருக்குது, டிபெண்ட் பண்ணியிருக்கிற கிளாஸ். ஓகேவா? இப்போ காம்பவுண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காம்பவுண்ட் சென்டென்ஸில் ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்கும். அந்த ரெண்டு மெயின் கிளாஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? பாருங்கள், ரெண்டு மெயின் கிளாஸை ஜாயின் பண்ணுற கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சரை வந்து கொண்டு வர்றோம், அதுதான் காம்பவுண்ட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், சிம்பிள் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சரை மைண்டில் வச்சிட்டிங்கனாவே நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஃப்ரேஸ் வேர்ட்ஸும் ப்ளஸ் மெயின் கிளாஸும் இருந்துச்சு அப்படின்னா அது சிம்பிள் சென்டென்ஸ். இப்போ ஃப்ரேஸ் வேர்ட்ஸ் அதாவது ஃபைனிட்டிவ் வினைச்சொல் இல்லாத அந்த சொற்றோட ஃப்ரேஸ்னால் ஆல்ரெடி இப்போ நம்ம பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். அதில் வந்து ஃபைனிட்டிவ் வேர்ப் இருக்காது, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும், அது ஒரு மீனிங் சொல்லும், பட் அது கம்ப்ளீட் சென்ஸாக முடியாது, ஒரு சென்டென்ஸாக முடியாது.
ஜஸ்ட் ஒரு மீனிங் இருக்கும். ஏன் பிகாஸ் முடியாது அப்படின்னா ஒரு ஃபைனிட்டிவ் வேர்ப் இருந்தால் தான் அது ஒரு ஃபுல்ஃபில்லான சென்டென்ஸாக ஆகும். ஸோ ஃப்ரேஸில் வந்து ஃபைனிட்டிவ் வேர்ப் வந்து இருக்காது. ஃபைனிட்டிவ் வேர்ப் இல்லாத அந்த சொற்றொடரை தான் நம்ம ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். மெயின் கிளாஸ் ஒன்று இருக்கும். ஃபைனிட்டிவ் வேர்ப் இருக்கிற அந்த டென்ஸை மென்ஷன் பண்ணுற ஒரு ஃபைனிட்டிவ் வேர்ப் இருக்கும். இதில் பாருங்கள், நான் தமிழ்லேயே டீட்டெயிலாக உங்களுக்கு நோட்ஸாக கொடுத்துருக்கேன். பிகாஸ் ஆஃப் ஹர் ஹார்ட் ஒர்க் ஷி won the medal. அவளின் கடின உழைப்பின் காரணமாக அவள் பதக்கம் வென்றாள். அவள் பதக்கம் வென்றாள்ங்கிறது மெயின் கிளாஸ். அவளின் கடின உழைப்பின் காரணமாக அப்படிங்கிறது வந்து அப்படியே நிற்கிது பாதியிலேயே. அதுக்கு பேர் வந்து ஃப்ரேஸ். இதை எப்படி சென்டென்ஸை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஃப்ரேஸுங்கிற அந்த கீவேர்ட்ஸ், ஓகேவா, கீவேர்ட்ஸ் மூலயமா நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கீவேர்ட்ஸ் பார்ப்போம். இப்போ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சபார்டினேட் கிளாஸ் ப்ளஸ் மெயின் கிளாஸ் இருக்கும். சபார்டினேட் கிளாஸ் அப்படின்னா என்னென்னா அர்த்தம் முழுமை பெறாத வாக்கியம். அதாவது அப்படியே பாதியிலே இருக்கும். அது இன்னொரு கிளாஸோட சேர்ந்தா மட்டும்தான், மெயின் கிளாஸோட சேர்ந்தாதான் அது ஃபுல்ஃபில்லான மீனிங் கொடுக்கும். பாருங்கள், as she worked hard she won the medal. as she worked hard, அவள் கடினமாக உழைத்தாள் அப்படிங்கிறது அப்படியே நிற்கிது. அது வந்து மெயின் கிளாஸோடு சேர்ந்தாதான் அது ஃபுல்லான சென்டென்ஸாக மாறும். as she worked hard she won the medal. அவள் கடினமாக உழைத்தாள், அவள் பதக்கம் வென்றாள். ஓகேவா, இந்த சபார்டினேட் கிளாஸ் ப்ளஸ் மெயின் கிளாஸ் வந்துச்சு அப்படின்னா அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஓகேவா, இப்போ இதோட கீவேர்ட்ஸ் பாருங்களேன். ஆஸ் வந்திருக்கு. ஆஸ் எதில் வரும்? சபார்டினேட்டு கன்ஜெக்ஷனாக காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் வரும். ஸோ அஸ்ஸுங்கிற கீவேர்டு தெரிஞ்சிருந்தாலும் நம்ம இது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் தான் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு மெயின் கிளாஸ் வந்து இந்த சைடு சபார்டினேட் கிளாஸாக வந்துருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா இதில் வந்து ஃப்ரேஸ் வேர்ட்ஸ் வராது, இது சபார்டினேட் கன்ஜெக்ஷன் தான் வரும். அஸ்ங்கிறது சபார்டினேட் கன்ஜெக்ஷனாக காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் வரும். எப்படி இருந்துச்சுன்னா அப்படின்னா அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இப்போ காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் என்னென்னு பார்த்துருவோம். ஸ்ட்ரக்சர், ஒரு மெயின் கிளாஸ் இன்னொரு மெயின் கிளாஸ், ரெண்டு மெயின் கிளாஸ்க்கு இடையில் காம்பவுண்ட் கன்ஜெக்ஷனை வந்து நம்ம இணைக்கிறனால ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ் வந்து உருவாகுது. ஷீ ஒர்க்டு ஹார்ட் அண்ட் ஸோ ஷி won the medal. அவள் கடினமாக உழைத்தாள், அதனால் அவள் பதக்கம் வென்றாள். ஓகேவா, ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்குது பாருங்களேன். அவள் கடினமாக உழைத்தாள்ங்கிறது மெயின் கிளாஸ், அவள் பதக்கம் வென்றாள் அப்படிங்கிறது மெயின் கிளாஸ். ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்குது, அதை இணைக்கிற அண்ட் ஸோங்கிற கன்ஜெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சுன்னா அது காம்பவுண்ட் சென்டென்ஸ். இந்த ஸ்ட்ரக்சரை மைண்டில் வச்சிட்டிங்கனாவே நம்ம ஈஸியாக அது என்ன சென்டென்ஸ்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கீவேர்ட்ஸ் அதாவது டேபிளர் காலம் பார்த்துருவோம். இதுதான் ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம சென்டென்ஸை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் வந்து பண்ண முடியும். பாருங்கள், இப்போ சிம்பிள் ஃப்ரேஸ்னால் என்ன, அதில் வர்ற கன்ஜெக்ஷன் ஃப்ரேஸ் கன்ஜெக்ஷன், இது வந்து ஃப்ரேஸ் வேர்ட்ஸு, இது காம்பவுண்ட் கன்ஜெக்ஷன். ஓகேவா, இது வந்து காம்ப்ளெக்ஸ் வந்து நம்ம சபார்டினேட்டிவ் கன்ஜெக்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். காம்பவுண்டுக்கு வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். பாருங்களேன், இதில் வந்து இந்த ஈவெண்ட் ஆஃப், இன்கேஸ் ஆஃப், அது காம்ப்ளெக்ஸில் மாறும்போது இஃப் ஆகும், காம்பவுண்ட் வரும்போது தென் ஒன்லி. இதே நெகட்டிவ் கண்டிஷனில் வந்துச்சு அப்படின்னா இந்த ஈவெண்ட் ஆஃப் நாட், இன்கேஸ் ஆஃப் நாட் அப்படின்னு வரும். அதுவே காம்ப்ளெக்ஸில் மாறும்போது அன்லெஸ் அப்படின்னு சேஞ்ச் ஆகும். இதில் காம்பவுண்டில் வரும்போது மஸ்ட், ஆர், எல்ஸ், அதர்வைஸ், இந்த மாதிரி ஒன்று சேஞ்ச் ஆகும். நல்லா பார்த்துக்கிறங்க. க்ரீனில் கொடுத்துருக்க எல்லாமே அடிக்கடி கேட்கக்கூடியது. இங்கே பாருங்கள், பீயிங், ஆஸ் ஏ ரிசல்ட் ஆஃப், ஆன் அக்கௌண்ட் ஆஃப், பிகாஸ் ஆஃப், டியூ டு, ஓவிங் டு, ஆஸ், பிகாஸ், சின்ஸ். காம்ப்ளெக்ஸில் வரும்போது காம்பவுண்டில் ஸோ அண்டு ஸோ தேர்ஃபோர்ங்கிற கன்ஜெக்ஷன் வரும். இன்ஸ்பைட் ஆஃப், டெஸ்பைட், தோ, ஆல்தோ, ஈவன் தோ அடிக்கடி கேட்கக்கூடியது வந்து இந்த சென்டென்ஸ் வந்து வரும். இது ரிலேட்டடானது. பட்டு, எட்டு, ஸ்டில் வந்து காம்பவுண்டில் வந்து. நெக்ஸ்ட் பாருங்கள், டூ டூ வந்து வரக்கூடியது. ஸோ தட்டு, வெரி அண்டு ஸோ, ஆன் ப்ளஸ் வருது ப்ளஸ் ஆன் வந்து சென்டென்ஸ் வந்துருந்துச்சுன்னா பக்கத்தில் வர வெர்போட ஐஎன்ஜி வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கும். அஸ் சூன் அஸ், வென்னு, ஒயிலு, அண்டு, அட்வான்ஸு. இங்கே பாருங்கள், ஹேவிங் வந்துன்னா இந்த சைடு என்ன வரும், ஆஃப்டர், அண்டு தென். நெக்ஸ்ட்டு பிசைட்ஸ் வரும்போது நாட் ஒன்லி, ஆஸ் வெல் அஸ், இந்த மாதிரி வரும். கம்பேரபிளில் வரும்போது இங்கே வந்து காம்ப்ளெக்ஸில் வந்து அஸ்ட் அஸ், அஸ், ஸோ அஸ் வரும். இதில் பாருங்கள், பிளேஸை மென்ஷன் பண்ணி வரும்போது எவ்ரிவேர், எவ்ரி பிளேஸ், வேர், வேறு. கன்ஜெக்ஷனாக வந்து காம்பவுண்ட் கன்ஜெக்ஷன் வந்து அண்டு வரும்.
வித்தவுட் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜியாக வந்து சிம்பிள் ஃப்ரேஸில் வித்தவுட் வரும்போது வேர்போட ஐஎன்ஜி ஜாயிண்ட் ஆகி வரும். அப்போ வந்து காம்ப்ளெக்ஸில் வந்து ஆஃப்டராக மாறும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா மஸ்ட் அதர்வைஸாக வந்து காம்பவுண்ட் கன்ஜெக்ஷன் வரும். மேக்ஸிமம் வந்து காம்பவுண்டில் வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷனை வந்து ஈஸியாக ஃபேன் பாய்ஸ்ன்னு சில நேரம் ஞாபகம் வச்சுக்கிடுவாங்க. அது வந்து என்ன அந்த இதில் லாஜிக்காக வருது அப்படின்னு பார்த்துக்கிறங்க. அதோட லாஜிக்கல் ரிலேஷன்ஷிப் அடிஷன் வந்து அண்டு, கான்ட்ராஸ்ட் வந்தால் பட்டு 8, சாய்ஸ் வரும்போது 6 4, காஸ் வரும்போது ஃபார், ரிசல்ட் வரும்போது ஸோ, இந்த மாதிரி என்ன லாஜிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறங்க. அதை ஃபேன் பாய்ஸ்ன்னு கூட அந்த கீவேர்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிறங்க. சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்ப்போம். பாருங்கள், சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டுன்னு எப்படி சென்டென்ஸில் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சில சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் பாருங்கள், சிம்பிள் அப்படின்னா ஒரு ஃபைனைட்டிவ் வேர்ப் வந்து இருக்கும். சேம் டைம் சிம்பிள் ஃப்ரேஸோட அந்த டேபிளர் காலத்தில் பார்த்தோம்ல அந்த கீவேர்ட்ஸ் வரும்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ இங்கே பாருங்கள் டூ வந்துச்சுன்னா அது என்னது சிம்பிள் ஃப்ரேஸ் வர அந்த சிம்பிள் சென்டென்ஸு. டெஸ்பைட்டு ஆன் வரும்போது என்ன வருது, வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி வருதா, ஸோ இது சிம்பிள் சென்டென்ஸு. டெஸ்பைட் வந்தாலும் சிம்பிள் சென்டென்ஸ். ஓகேவா? இதில் ஒரே ஒரு ஃபைனிட்டிவ் வேர்ப் வந்து வந்திருக்கு. ராமு இஸ்ங்கிற ஒரு ஃபைனிட்டிவ் வேர்ப், வாக்டு, ஸ்டுட் அப். ஸோ ஒரு ஃபைனிட்டிவ் வேர்ப் வருது, அந்த சிம்பிள் ஃப்ரேஸோட கீவேர்ட்ஸ் வருது. ஸோ இது தெரிஞ்சாவே அது என்ன சென்டென்ஸு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம். இப்படி நம்மளோட கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஐடென்டிஃபிகேஷன் ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு அது சிம்பிளாக காம்பவுண்டாக காம்ப்ளெக்ஸான்னு கேட்பாங்க. சில நேரங்களில் சில நேரம் காம்பவுண்ட் எது அப்படின்னு சொல்லி 3 சென்டென்ஸை கொடுத்துருவாங்க. ஓகேவா? இல்லைன்னா சென்டென்ஸை கொடுத்துட்டு அது என்ன ஐடென்டிஃபிகேஷன் பண்ண சொல்லுவாங்க. இப்படி தான் நமக்கு கொஸ்டின் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்களேன், காம்ப்ளெக்ஸ். ராம் இஸ் ஸோ புவர் தட். ஸோ தட்டுங்கிறது காம்ப்ளெக்ஸ் கன்ஜெக்ஷன். ஹீ கனாட் பை அ பைசைக்கிள். தோ வர்றது என்ன கன்ஜெக்ஷன்? தோ வந்து காம்ப்ளெக்ஸ் வந்து கன்ஜெக்ஷன். தோ வந்து காம்ப்ளெக்ஸ் கன்ஜெக்ஷன். ஓகேவா? தோ ராகவ் வாஸ் ஓல்டு ஹி வாக்டு ஃபாஸ்ட். அதாவது காம்ப்ளெக்ஸில் வந்து ஹி வாக்டு ஃபாஸ்ட்டுங்கிற ஒரு மெயின் கிளாஸ் இருக்குது. பாருங்களேன், ஒரு மெயின் கிளாஸும் இது சபார்டினேட்டிவ் கன்ஜெக்ஷனும் இருக்குது. ஹி கனாட் பை அ பைசைக்கிள்ங்கிறது ஒரு மெயின் கிளாஸு, ஹி வாக்டு ஃபாஸ்ட்டுங்கிறது மெயின் கிளாஸு, தே ஸ்டுட் அப்ங்கிறது மெயின் கிளாஸு. ஓகேவா? இந்த சைடு இருக்கிறது பாருங்கள், ஸோ தட்டுங்கிறது காம்ப்ளெக்ஸ், அதாவது சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் வந்திருக்கு. தோங்கிறதும் சபார்டினேட்டிவ் கன்ஜெக்ஷன். அஸ் சூன் அஸ் பார்த்தோம்ல, அஸ் சூன் அஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, அஸ் சூன் அஸ்ங்கிறது சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். ஓகேவா? இப்போ காம்பவுண்டில் பாருங்கள், காம்பவுண்டில் எப்படி வந்திருக்குன்னா, ராமு இஸ் வெரி புவர் அண்ட் ஹீ கனாட் பை அ பைசைக்கிள். ஹீ கனாட் பை அ பைசைக்கிள். அவனால் பைசைக்கிள். 2 சைடுமே ஒரு ஃபுல்ஃபில்லான சென்டென்ஸ் இருக்குது. அதை ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து காம்பவுண்ட் கன்ஜெக்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கு அடுத்து பாருங்கள், யூ கன்சல்ட் அ டாக்டர் அதர்வைஸ் யூ கெனாட். ஓகேவா? யூ கன்சல்ட், ரெண்டுமே யூ கெனாட் ரெக்கவர், ரெண்டுமே ஃபுல்ஃபில்லாக இருக்குது. நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது ஒரு ஃபுல் சென்டென்ஸ். யூ கெனாட் ரெக்கவர், அதாவது இல்லைன்னா நீங்கள் ரெக்கவர் ஆக முடியாது அப்படிங்கிற அந்த 2 சென்டென்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு காம்பவுண்ட் கன்ஜெக்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு பேர் தான் காம்பவுண்ட் சென்டென்ஸ். அதாவது இது என்ன கன்ஜெக்ஷனா, கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட், ராகவ் வாஸ் ஓல்டு எட் ஹி வாக்டு ஃபாஸ்ட். இதில் இருக்கிற 2 மெயின் கிளாஸை நம்ம காம்பவுண்ட் கன்ஜெக்ஷன், அதாவது கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணி காம்பவுண்ட் சென்டென்ஸை செஞ்சு பண்ணுறோம். ஸோ கீவேர்ட்ஸும் அந்த கீவேர்ட்ஸ் தெரிஞ்சாவே ஃபஸ்ட்டு நம்ம ஈஸியாக அது என்ன சென்டென்ஸ்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்கள். இதில் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் அவுட் த டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்களா. தோ த பேட்டில் ஹேஸ் பீன் when the war is not over yet. இதில் இது வந்து என்ன சென்டென்ஸ், இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ்னு ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு நம்ம கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், தோங்கிற கன்ஜெக்ஷன் வேர்டு வந்திருக்கா. தோ வந்து எதில் வரும், காம்ப்ளெக்ஸ் சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷனில் வரும். ஸோ அந்த தோங்கிற கன்ஜெக்ஷன் தெரிஞ்சாவே நம்ம இது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. சிம்பிள்னா என்ன, காம்ப்ளெக்ஸ்னா என்ன, காம்பவுண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தாச்சு. இதில் மெயின் அப்படின்னா என்னன்னா டேபிளர் காலம் தான். ஸோ இந்த டேபிளர் காலத்தை 1 or 2 டைம்ஸ் மேலே நல்லா ரீட் பண்ணி விட்டுருங்க. மேக்ஸிமம் ஈஸி தான். இன்ஸ்பைட் ஆஃப், டெஸ்பைட் ஆஃப், பீயிங் டு, ஓவிங் டு, இந்த மாதிரி வர்றது எல்லாமே சிம்பிள் ஃப்ரேஸாக இருக்கும். அண்ட் இஃப், அன்லெஸ், தோ, ஆல்தோ, ஈவன் தோ, அஸ்டஸ், அஸ் சூன் அஸ், இந்த மாதிரி வர்றது எல்லாமே காம்ப்ளெக்ஸ். காம்பவுண்ட் மேக்ஸிமம் அதர்வைஸு, அண்டு, ஸோ, அண்டு, பட்டு,
8 as well as இந்த மாதிரி தான் வரும். ஸோ ஈஸி தான். இதை மைண்டில் நல்லா ஏற்றிக்கிறங்க. அப்படி ஏற்றிட்டோம்னாவே நமக்கு வந்து ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம். ஓகே, இது உங்களுக்கு சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்னால் என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும். இதை எப்படி ஈஸி ஆன்சர் பண்ணுறதும், இது கஷ்டம் சொல்லிகிட்டே நம்ம யாருமே இதை ஒமிட் பண்ணிவிட்டு போயிடும். ஸோ இது ரொம்ப ஈஸியான டாபிக் தான். நம்ம ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.